ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். காலங்கத்தால் எழுந்து தூங்கின மூஞ்சோட எங்கே கிளம்புறேன்னு பார்க்குறீங்களா? மீன் மார்க்கெட்டுக்கு தான் போகிறோம். சரி, போன வாரம் மீன் சூப்பராக வாங்கிட்டோம், வீடியோவும் போட்டோம். வித்தியாசமான மீன் வேறு வாங்கினோம். ஸோ ஆன் த வே டு மீன் மார்க்கெட்டு. போகிற வழி பார்த்திங்கன்னா புழல் ஜெயில். ஸோ சொஃபிஸ்டிகேட்டட் ஜெயில், வேர்ல்ட்லேயே சொஃபிஸ்டிகேட்டட் ஜெயிலுன்னு நினைக்கிறேன். கரெக்ட் மீ இஃப் ஐம் ராங். ஸோ ஆன் த வேலையை பார்த்திங்கன்னா நிறைய கருவாடு விற்றுட்டு இருந்தாங்க. கருவாடு வாங்குற பிளான் இல்லை, நம்ம வந்து மீன் தான் வாங்க போகிறோம். ஸோ மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். போன உடனே பார்த்திங்கன்னா எறா தான் ஆஸ் யூஷுவல். 200 கிலோ, 230, 250, 300, 350 வரைக்கும் பார்த்திங்கன்னா எறா இருந்தது. டைகர் ப்ரான்ஸ் வந்து ஒரு வாட்டி நான் சாப்பிட்ருக்கேன். ஸோ கேரளாவில் அதுதான் வாங்கலான்னு ஒரு ஐடியா இருந்தது. பட்டு ரொம்ப விலை அதிகம் டைகர் ப்ரான்ஸு. ஸோ அதனால் வந்து கிலோ வந்து 200 230 வாங்கினோம். அடுத்து அப்படியே ஆக்சுவலி போன உடனே வாங்கலை, போன ஃபுல் மார்க்கெட்டையும் ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறமா வாங்கலாம். வீட்டுக்கார பார்த்தீங்கன்னா நெத்திலி வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. நெத்திலி 65. போன வாட்டி பார்த்தீங்கன்னா கிழங்கா மீன், வெள்ளைக்கிழங்கா 65 பண்ணியிருந்தேன். ஸோ அதுதான் கிடைக்கும்னு பார்த்தேன், அது இல்லை. நெத்திலி அங்கங்கே இருந்தது. சரி, நல்லா இருக்கா குவாலிட்டி அப்படின்னு பார்த்து வாங்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். இந்த ஜிலேபி மீன் குட்டி இருந்தது. ஜிலேபி மீன் பார்த்திங்கன்னா குவைத்தில் நிறைய கிடைக்கும், ஒரு கேடின்னு. ஸோ ஆனால் கொஞ்சம் பார்த்திங்கன்னா அந்த சேத்து மீனுன்றதுனால கொஞ்சம் இதுவாக இருக்கும், இந்த சமைக்கும் போது ஒரு ஸ்மெல் மாதிரி ஒன்று வரும். ஸோ அதனால் அதை வாங்கலை. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் கடையில் வந்து நிறைய போன உடனே ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளரேஷன் தான், என்னென்ன மீன்லாம் இருக்குது, பெரிய பெரிய மீன் விலை கேட்குறது, அது மட்டும்தான், எதுவும் வாங்கலை. ஸோ ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பார்த்திங்கன்னா நண்டில் பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் என்னென்னா, எங்கள் இந்த குவைத்துலலாம் வந்து வெறும் மேல் நண்டு தான் இருக்கும், ஃபீமேல் நண்டு இருக்காது. இங்கே பார்த்திங்கன்னா ரெண்டுமே வச்சுருந்தாங்க, செனையோடு நிறைய நண்டு இருந்தது. ஸோ அதனால் அது ரெண்டும் மிக்சடாக வாங்குவோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்து, ஏன்னா உள்ளே வந்து வெறும் தண்ணி மட்டும் கூட இருக்கும் சில நண்டில். நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அந்த குழம்புல போட்டதில் கடிக்கும்போது அப்படியே கொஞ்சம் உப்பு தண்ணி மாதிரி தெரியும். ஸோ அப்படி இல்லாமல் நல்லா வெயிட்டாக இருக்கிறதா பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கினோம். அவர் கரெக்டாக என் வீட்டுக்காக தான் எடுத்து செலக்ட் பண்ணி போட்டுட்டு இருந்தார். அவர் கையை வேறு குத்திருச்சு. அவர் கையை தான் குத்துச்சுன்னு பார்த்தா க்ளீன் பண்ணும்போது என் கையை குத்திருச்சு. ஸோ அதனால் இந்த நண்டு எறா கிட்ட மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். நண்டு வந்து ஒரு கிலோ வாங்கினோம். 1 கிலோ நம்ம என்ன தான் இப்படி பார்க்குறதுக்கு 1 கிலோவாக இருந்தாலும் அதை நீங்கள் க்ளீன்லாம் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த ஷெல்லாம் எடுத்துட்டோன்னா ரொம்ப கம்மியாகிடும் இது பண்ணும்போது, சமைக்கும்போது. நண்டு வாங்கிட்டு பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு கடையில் டைகர் ப்ரான்ஸ் இருந்தது. டைகர் ப்ரான்ஸ் மட்டும் இல்லை, ப்ரான்ஸே வந்து பெரிய பெரிய ப்ரான்ஸு. ரேட்டு கேட்கல, சும்மா இருக்கும் 400-500 இருக்கும்னு நினைக்கிறேன் நான். பாருங்கள் எவ்வளோ பெரிய ப்ரான்ஸ். இவங்க கடையில் பார்த்திங்கன்னா எப்போவுமே எல்லா விதமான மீன், சொரா, லாஸ்ட் டைம் சொரா இங்கே தான் வாங்கினோம், எல்லா விதமாகவும் இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மீன் வாங்கலான்னு சொல்லிட்டு, இது வந்து என்னது வவ்வாலேயே பார்த்திங்கன்னா ஆற்று வவ்வால் மீன் தான் நினைக்கிறேன் இது. ஸோ இது வந்து செதில் கொஞ்சம் இருக்கும் மேலே நிறைய. ஆனால் வவ்வா மீன் மாதிரி தான் ஸ்லைசஸ்லாம் வரும். நான் சொல்கிறேன், வீட்டில் போய் நான் கட் பண்ணுற வீடியோலாம் காமிக்கும் போது நான் பட்ட பாடு என்னன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து ரொம்ப சந்தோஷமாக கையிலலாம் எடுத்து போஸ்ட்லாம் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அவர்கிட்ட அவஸ்தை எனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த மீன் பார்த்திங்கன்னா டால்ஃபின் மீன் மாதிரி, இந்த தோல்லாம் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தது. இது ஆக்சுவலி அது வாங்கிட்டோம், இல்லைன்னா இது வாங்கியிருக்கலாம். என்ன செய்வாங்கன்னு தெரியல, பார்க்க வித்தியாசமாக இருந்தது. எனக்கு வந்து இந்த பெரிய பெரிய மீன்லாம் வாங்கணும்னு ஆசை. ஸோ அந்த ஆசையை வந்து நிறைவேற்றிட்டேன். வீட்டுக்கும் வந்தாச்சு. எறா, சொரா, கொஞ்சமாக நெத்திலி, நண்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மசாலா மறந்துட்டேன் பாருங்கள், நெய் மீன். அதுதான் ஹைலைட்டு. நெய் மீன் குழம்பு செய்யணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதுக்கப்புறம் இந்த வந்து ஆற்று வவ்வால் மீன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா க்ளீனே பண்ணலங்க. இதை வாங்கி கொடுத்தது மட்டும்தான் எங்கள் வீட்டுக்காரோட வேலை. வாங்கி கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா எஸ்கேப் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் நானும் வந்து க்ளீன் பண்ணுற ஆர்வத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு அது க்ளீன் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். மீன், முக்கியமாக மீன், சிக்கன் மட்டன்லாம் கூட க்ளீன் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம் கிடையாது. ஆனால் மீன் வந்து எனக்கு க்ளீன் பண்ண பிடிக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. எறா ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம், நெத்திலாம் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம், நண்டு கூட ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். ஆனால் இந்த பெரிய பெரிய மீன்லாம் வந்து வெட்டுறது கஷ்டம் அப்படின்றது எனக்கு அந்த நிமிஷம் வரைக்கும் தெரியல. ஐயோ, நான் பட்ட பாடு இருக்கே, சாப்பிடவே பிடிக்கலன்னா பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் 1 தான் இருக்கேன். அதாவது நெத்திலி வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியான வேலை. தலை, வால், அந்த சைடு மட்டும் நம்ம கத்திரிக்கோலில் கட் பண்ணிகிட்டே வந்துட்டோம்னா நமக்கு வேலை முடிஞ்சுது. ஸோ ஹெல்ப்புக்கு எங்கள் அம்மா வேறு இருந்தாங்களா, அதனால் அவ்வளோவா கஷ்டம் தெரியல. இந்த ஸ்டெப் வரைக்கும் தெரியல, கொஞ்சம் சிம்பிளாகவே முடிஞ்சிச்சு. நான் கையில் ஃபஸ்ட்டு கட் பண்ணிகிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் சிசரில் கட் பண்ண சொன்னாங்க. இதில் என்னென்னா, இந்த மீன் வந்து நம்ம காசு போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வெளியில் க்ளீன் பண்ணிட்டு வந்திருக்கணும்.
நம்ம வீட்டில் வந்து க்ளீன் பண்ணுறேன் அப்படின்றது வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு வேணால் சுவாரஸ்யமாக இருக்குமே தவிர, அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் மீன் கட் பண்ணி அதுக்கு இன்னும் 2 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஷோல்டர் வலி, கை வலியெல்லாம் வந்துருச்சு. இந்த மீனுக்காக இல்லை, இனிமேல் வரும் பாருங்கள் வீடியோ கடைசியில். அந்த பெரிய பெரிய மீன்லாம் ஐயோ, நம்மக்கிட்ட அந்தளவுக்கு முதல்ல கத்தி இருக்கணும். அதுக்கு மேலே ஃபஸ்ட்டு இதை கட் பண்ண முடியுமா அப்படின்ற புத்தியாவது இருக்கணும். நமக்கு அதெல்லாம் யோசிக்காமல் நம்ம வாங்குறது நம்ம தப்பு தான். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடகடன்னு நெத்திலி வேலைலாம் முடிஞ்சுது. நெத்திலி வந்து 65 பண்ணலான்ட்டு. ஸோ நெத்திலி 65க்கு பார்த்தீங்கன்னா வால் கட் பண்ணல, வாலோட தான் போட்டேன். ஏன்னா வால் வந்து பொரியும் போது நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள்தூள், மிளகாத்தூள், கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவரு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஸோ அதெல்லாம் போட்டுட்டு நல்லா ப்ராப்பரான ப்ரொப்போர்ஷனில் போட்டுட்டு நல்லா பரட்டி எடுத்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டேன். ஸோ இது வேலை செய்யும்போது பார்த்திங்கன்னா ஆக்சுவலி மார்க்கெட்லேருந்து கிளம்பும் போதே நல்ல மழை. இந்த வீக்கோட ஃபஸ்ட்டு மழை ஆக்சுவலி அப்போ தான் வந்தது. எனக்கு போன ஃபஸ்ட்டு ஞாபகமே பார்த்திங்கன்னா அந்த வெளியேயோ ரோட்டில் கருவாடு விற்றுட்டு இருந்தாங்களே, அவங்க என்ன பண்ணுவாங்களோ தெரியலையே அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா சடனாக மழை வந்துருச்சு. கடகடன்னு கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 10 மணி இருக்கும். 10 மணிக்கு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வீட்டுக்கார் கிளம்பிட்டாரு, என் பையனும் கிளம்பிட்டான் வெளியில். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து கடகடன் க்ளீன்லாம் பண்ணிவிட்டு 1 மணிக்குள்ளே சமைச்சிடலாம் அப்படின்னு நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட்டு நம்ம வீடியோ எடுத்துகிட்டே நம்ம செய்யணுன்னா அதுக்குமே கொஞ்சம் லேட் ஆகும் இல்லைங்களா? ஸோ அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா 1:30க்கு முடிச்சிட்டேன் சமையல். 1:30 ஆமாம் 1:30 2 o'clockக்குள்ளே முடிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்கு வந்து நெத்திலி க்ளீன் பண்ணிவிட்டு கல் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா உரசி க்ளீன் பண்ணியாச்சு. அது பண்ணும்போதே பார்த்திங்கன்னா உள்ளே ஏதாவது கொஞ்சம் அந்த கசடு ஏதாவது ஒட்டிகிட்டு இருந்ததுன்னா கூட அது வந்து வந்துடும். அந்த இதை போட்டு வாஷ் பண்ண பார்த்திங்கன்னா வந்துடும். ஸோ எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா நான்வெஜ் கட் பண்ணுறதுக்கு நான் ரெட் கலர் போர்டு ஒன்று வச்சுருக்கேன். இது ஆக்சுவலி வாங்கி யூஸே பண்ணாததுனால ரெட் கலர் வந்து நான்வெஜ்ஜுக்கு அப்படின்னு வச்சுட்டேன். இது வந்து எங்கள் அம்மா வந்து சொரா கட் பண்ணிகிட்ருக்காங்க. நான் தான் கட் பண்ணி அவஸ்தைப்படுறேன்னா அவங்களும் பார்த்திங்கன்னா மீன்லாம் கட் பண்ணி அவங்களாலையும் கை தூக்க முடியல. ஏன்னா நம்ம இந்த சொராலாம் கட் பண்ணிடலான்னு வச்சுக்கோங்க, ஈஸி கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணிடலாம். ஆனால் அந்த பெரிய பெரிய மீன்லாம் வந்து ஆன்லைனில் பார்க்கும்போது ஈஸியாக கத்திரிக்கோல்லே கட் பண்ணுறாங்க சில பேர். அது எப்படின்னு தான் தெரியல. நானும் அதை நினச்சி ஒருவேளை ஷார்ப்பாக இருக்குமோ அப்படின்னு நினச்சி சரி நான் கட் பண்ண வச்சது எல்லாமே புது கத்தி தான். குவைத்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் ஒரு பெரிய கட்டிங் போர்டு, கத்தி செட்டாக வைக்கும் பார்த்தீங்களா அது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கட் பண்ண முடியல. நான் சொன்ன பாருங்கள் அந்த ஆண் நண்டு பெண் நண்டுன்னு, இது வந்து பார்த்திங்கன்னா பெண் நண்டு அந்த செனையோடு இருக்குது. இது வந்து இப்போ இந்த டிசைனில் இருக்கிறது பெண் நண்டு, அந்த இது பார்த்திங்கன்னா ஆண் நண்டு. குவைத்தில் பார்த்திங்கன்னா வெறும் ஆண் நண்டு மட்டும்தான் கிடைக்கும், பெண் நண்டு கிடைக்காது. ஸோ இங்கே வந்து ரெண்டுமே கிடச்சிது. கட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கும், அந்த செனை இருக்கும் பெண் நண்டில். ஸோ அது நல்லதுன்னு சொல்லுவாங்க. கிடைக்கிறது வந்து நான் இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை. ஸோ இங்கே வந்து இருந்தது, அதனால் இது பண்ணிட்டேன். இப்படி தாங்க க்ளீன் பண்ணணும் நண்டை. அந்த இது எப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஷெல்லை எப்படி ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த இது இருக்கும், அந்த வந்துடும் தனியாக. மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த தண்ணிலாம் உப்பி போய் இன்னும் சைடில் இருக்கும், அதெல்லாம் நம்ம பிச்சு எடுத்துடணும். எடுத்துட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் நல்லா அலசிட்டிங்கன்னா நல்லா பியூர் ஒயிட்டாக வந்துடும். சைடில் இந்த கை கால்லாம் உங்களுக்கு கட் பண்ணி போட்டாலும் போடலாம், இல்லை முழுசாக போட்டாலும் அப்படியே கூட போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான், நண்டு க்ளீனிங் ப்ராசஸ் வந்து முடிஞ்சிச்சு. இல்லை வெட்டியை கூட 2 பீஸாக கூட போட்டுக்கலாம். நெத்திலிக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நெத்திலிக்கு மசாலா போட்டு வச்சுருந்தேன்னா அது பாட்டுன்னு ஊறிட்டு இருக்கும்ல, அதனால் நான் வெட்டிங் வேலை பண்ணிகிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா ஒரு பக்கம் வந்து மசாலா போடுறது, சொராக்கில் கொதிக்க வைக்கிறது அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அடுத்த மெயின் ராணி ஆஃப் தி இது எபிசோடு வந்துச்சு, நெய் மீன் தொட்டால் வழுக்கும் இல்லைங்களா? கட் பண்ணுறது ஈஸின்னு நான் நினச்சிக்கிட்டேன். ஆனால் கத்தியோட வழுக்கிட்டு போவோன்னு தெரியாது. எங்கள் அம்மாவும் கட் பண்ணுறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் இந்த ஒரு பார்ட்டையே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நேரம் வெட்டிகிட்டு இருந்தாங்க, வெட்டவே முடியல சுத்தமாக. நெய் மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா நல்ல ஃபேட் இருக்கிற மீனுன்றதுனால நீங்கள் எண்ணெய் வந்து கம்மியாக ஊற்றினா போதும். அந்த குழம்பு கொதிக்கும் போதே இந்த தலை, இந்த வால், அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல எண்ணெய் வந்து கக்கும். ஸோ அதனால் நல்ல டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஆக்சுவலி அந்த குழ வழ டேஸ்ட் பிடிக்காதவங்களுக்கு பார்த்திங்கன்னா பிடிக்காது. சில அந்த ஆட்டுக்கால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்கின்னு அதெல்லாமே போட்டு நம்ம இது பண்ணுறதுனால எனக்கு வந்து ஆக்சுவலி ரொம்ப பிடிச்ச மீன். இந்த ஒரு பார்ட்டு கட் பண்ணுறதுக்குள்ளே எங்கள் அம்மா பட்ட பாடு இருக்கே, ஐயோ. ஏன்னா கத்தி வந்து நிற்கலை, வழுக்கிட்டு போகுது. அந்த மீன் கடையிலலாம் அருவா வச்சு கட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். ஸோ அதில் வந்து அது ஸ்ட்ராங்காக பிடிபட்டுடும். பட் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா
கையிலையும் வழுக்குது, கத்திலையும் வழுக்குது. அப்போ என்ன தான் பண்ணுறது சொல்லுங்கள் அது கட் பண்ணுறதுக்கு? நான் வந்து 2ஆக ஆஃப் அண்ட் டிவைட் பண்ணிவிட்டு அந்த பார்ட் மட்டும் எடுத்துட்டேன். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு சைடு அது மேலே குழம்புல போட்டுக்கலாம், மீதி இருக்கிறத வந்து ஃப்ரை மாதிரி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்லைஸாக வருது இல்லை, அதனால் ஃப்ரை மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன். இதில் எவ்வளோ தூரம் நான் பல்ல கடிச்சிட்டு ஃபோர்ஸாக கட் பண்ணுறனோ அது கட் பண்ணி 2 நாள் கழிச்சு எனக்கு ஷோல்டர்லாம் இப்போ வலிக்குது எனக்கு. இது ஸ்லைஸ் எப்படி இருக்கும்ன்றது தெரில ஃப்ரை பண்ணால். ஸோ அதே மாதிரி வழுக்குன்னு இருக்குமா இல்லைன்னா ஆக்சுவலி இன்னும் குழம்பு மட்டும்தான் வச்சோம், இன்னும் ஃப்ரையெல்லாம் பண்ணல. எல்லாம் நான் டிஃபன் பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். என்ன நாங்கள் ஏன் இதுன்னா நாங்கள் கோயிலில் கூட நிறைய மீன் வாங்குவோம், பட் எல்லாமே பார்த்திங்கன்னா அதே நேரத்தில் வந்து க்ளீன் பண்ண மாட்டோம். எல்லாத்தையும் அப்படியே கவரில் போட்டு ஃப்ரீசரில் போட்டுட்டு என்றைக்கு சமைக்கிறோமோ அன்றைக்கி எடுத்து அதை க்ளீன் பண்ணுறது, ஃப்ரை பண்ணுறது, என்னென்னலாம் பண்ணணுமோ அது பண்ணுவோம். இங்கே வந்து அதை மாதிரி எடுத்துகிட்டு வந்து வாங்கிட்டு வந்து ஃப்ரீசர்லாம் வைக்கக்கூடாது, அது வந்து விஷமாயிடும். சிக்கன் வாங்கினா ஒரே நாளில் சாப்பிட்றணும், மீன் வாங்கினா க்ளீன் பண்ணிட்டு தான் வைக்கணும் அப்படின்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் இங்கே நிறைய, அதாவது 4 கிழமெல்லாம் பார்க்காம இருந்துட்டோமா ஒரு காலத்தில். அதெல்லாம் இங்கெல்லாம் இதெல்லாம் பார்க்கணுன்னு போது எங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப புதுசாக தெரியுது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஆகணுன்னா இதை க்ளீன் பண்ணுறதுக்கே எனக்கு 12:30 மணி ஆயிடுச்சுங்க. க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கே 1 மணி. 2 மணிக்குள்ளே சமையல் முடிக்கணும். ஓகேங்களா? இதெல்லாம் அட்லீஸ்ட் எங்கள் வீட்டுக்காரர் இருந்தாருன்னா அவராவது கொஞ்சம் க்ளீன் பண்ணியிருக்கலாம். அவரும் எஸ்கேப் ஆகி போயிட்டார் பார்த்தீங்களா. அதுதான் எனக்கு செம கோவம். எந்த க்ளீனிங்க்கும் ஹெல்ப் 2 பேர் தான், 2 பேர் தான் பண்ணோம். எங்கள் அப்பா வந்து வெங்காயம்லாம் கட் பண்ணிட்டு இருந்தார் நண்டு செய்கிறதுக்கு, இது மற்ற ஐட்டம்ஸ் சொரா செய்யறதுக்கு, அதெல்லாம் வெங்காயம் தக்காளி அதெல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தார். ஏன்னா எங்கள் 2 பேருக்கும் சுத்தமாக முடியல. எங்கள் அப்பாவிலையும் சத்தியமாக கட் பண்ண வந்திருந்தாருன்னா அவராலையும் எவ்வளோ முடிஞ்சிருக்கோம் சொல்லுங்கள். ஸோ அது அடுத்தது பார்த்திங்கன்னா கிங் ஆஃப் தி எபிசோடு வந்து இது ஆத்து வவ்வா மீன். ஸோ இது கட் பண்ணோமா. இதில் எக்ஸ்ட்ரா இது என்னென்னா, இது வந்து கிச்சனை இப்போ அழுக்காக்கிடுச்சு. என்னென்னா செதில், இந்த நெய் மீன்லையாவது செதில் இல்லை பாருங்கள். இந்த இதெல்லாம் தட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ண ஃபிஷ்ஷெல்லாம் வச்சுருக்குறோம். சோடா ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா கொதிக்க விட்டு தோல் பீல் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ சைமல்டேனியஸாக சமையலும் நடக்கணும். சாதம் அரிசி கழுவி வைக்கணும், அரிசி இது பண்ணி, ஏன்னா அதுக்குள்ளே பொண்ணு வீட்டில் தான் இருந்தால் அவளுக்கு பசி வந்துச்சு. இந்த செதில் க்ளீன் பண்ணது கிச்சனோட எல்லா கார்னர்லேயும் போய் படான்னு விழுந்திருக்கு. நீங்கள் நினைக்கலாம் பாத்ரூமில் க்ளீன் பண்ணியிருக்கலாமே, இல்லைன்னா பேக் சைடு எங்கேயாவது க்ளீன் பண்ணியிருக்கேன், பால்கனிலன்னு. பால்கனியில் வாஷிங் மிஷின் வச்சாச்சு, அதனால் பண்ண முடியாது. பாத்ரூமில் போன வாட்டி க்ளீன் பண்ணது தான் பார்த்தீங்கன்னா ஃபுல் பாத்ரூமும் 2-3 டேஸ்க்கு ஒரே ஸ்மெல்லு. டெட்டால் போட்டும் அந்த எங்கெங்கெல்லாம் அது இந்த மீன் இது பட்டுச்சோ எல்லா இடத்துலையும் க்ளீன் பண்ணாலும் ஸ்மெல். அதனால் வேண்டாம், நம்ம கிச்சன் ஒரு பக்கமே வச்சு மொத்தமாக க்ளீன் பண்ணிக்கலாம், சின்ன இடம் தானே அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன்லேயே வைக்கலாம், க்ளீன் பண்ணலாம் நான் தான் சொன்னேன். ஆனால் அதுக்கப்புறம் இது பாருங்க, இந்த மீனும் வழுக்குது. இந்த மீனுக்கெல்லாம் எங்கள் அம்மாவால் முடியல, போய் உட்காந்துட்டாங்க. இந்த மீன் என்னாலையும் சுத்தமாக அது ரொம்ப அந்த நெய் மீனாவது ஓரளவுக்கு கட் பண்ண முடிஞ்சுது. இது கத்தி நகரவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. ஸோ கஷ்டப்பட்டு இதை ஸ்லைஸு போட்டு நான் இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஏன்னா நான் 1 ஹவரில் வந்துடுவேன்னு சொல்லிட்டு தான் போனேன். சரி இவர் வந்தோடனே இந்த மீன் கட் பண்ண சொல்லிடலாம், இவர் வந்தோடனே இதை பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சரி கட் பண்ணிடணும், கட் பண்ணி நம்ம இது வந்து வவ்வால் ஸ்லைசஸ் மாதிரி தான் வந்தது. நான் ஆக்சுவலி நினச்சேன் இது சென்டரில் வந்து கோடு போட்டு இந்த பொளிச்சது பண்ணுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி பண்ணலான்னு நினச்சேன். பட் அது வந்து ஃபுல் இவ்வளோ மீனெல்லாம் சாப்பிட முடியாது, கஷ்டம். அது இது இன்னும் குட்டி மீனாக இருந்ததுன்னா பரவாயில்ல சாப்பிட்லாம், இவ்வளோ பெரிய மீன் சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன், செய்யலை. நம்ம ஸ்லைஸ் போட்டு மீன் வறுக்கிறது மாதிரியே பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ இந்த எல்லா மீனும் பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 900 வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 900 சம்திங் வந்தது. லாஸ்ட் டைம் நாங்கள் வாங்குறது பார்த்திங்கன்னா திருக்க அதெல்லாம் வாங்கினோம், திருக்க சொரா அது வாங்கினோம், அதெல்லாம் பார்த்திங்கன்னா 400 சம்திங் வந்தது டோட்டலாக. க்ளீன் பண்ணுறதுக்கு எவ்வளோ கேட்டிருப்பாங்கன்னு தெரியல. முன்னாடிலாம் வந்து ஒரு மீன் க்ளீன் பண்ணோன்னா 30 ரூபா, இப்போ வந்து பெரிய மீன்னா 100 ரூபா கூட கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மீனே 100 ரூபாய்க்கு தான் வாங்கணும். இந்த ஒரு மீன் 100 ரூபா நெய் மீன், இன்னொரு மீன் 100 ரூபான்னு நினைக்கிறேன், 150 சம்திங். ஸோ அதனால் இன்னொரு 100 ரூபா கொடுத்து கட் பண்ணுறதுக்கு நம்ம வீட்லேயே எஃபர்ட் போட்டு கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி வழுக்கிட்டு போகுது பாருங்களேன் மீன். நான் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்து கட் பண்ணுறேன்னா எனக்கு அந்தளவுக்கு ஷோல்டர் பெயின் இப்போது. ஸோ அட்லாஸ்ட் பார்த்திங்கன்னா எல்லா ஸ்லைசஸும் போட்டு முடிச்சாச்சு. இது பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பாயிண்டில் கோவம் வந்துச்சு, பெரிய பெரிய ஸ்லைஸாக போட்டேன். எவ்வளோ தூரம் கட் பண்ணிகிட்டே க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தாலும் எப்போ சமைக்க ஆரம்பிக்கிறது? அது வேறு, அது காலையில் டிஃபன் சாப்பிட்ட பாத்திரம் வேறு சேர்ந்து போச்சு. அது ஒரு பக்கம் இடத்த அடைச்சிட்ருக்குது.
மீன் க்ளீன் பண்ண குப்பை, அந்த குப்பை வண்டி வர்றதுக்கு விசில் அடிப்பாங்களா, சரி அதை எடுத்துகிட்டு போய் வைக்கலான்னு பார்த்தா நான் கட் பண்ணி முடிச்சுட்டு வரதுக்குள்ளே அவர் போயிட்டார். அந்த டென்ஷன், அந்த குப்பை வேறு சைடில் சேர்ந்து போச்சு. காய்கறி வந்து ஃப்ரிட்ஜில் அடுக்கணும், அதுவும் அடுக்க முடியல. எல்லாம் அட் அ டைம் வந்து மைண்ட் ஒரே டென்ஷனாக போச்சு. ஏன்னா இவ்வளோ செஞ்சது, இவ்வளோ ஐட்டம் க்ளீன் பண்ண அப்புறமா பசியே போயிடுச்சு. எப்பவுமே வந்து இந்த மீன், இந்த நான்வெஜ்லாம் வந்து பசி வந்து சாப்பிட்டா தான் வந்து நமக்கு வந்து நல்லாயிருக்கும். என்னன்னா இவரும் இல்லையா, சரி ஓகே நம்ம இவர் வந்தோடனே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா அப்பா பாப்பா சாப்பிட்டாங்க. நண்டு செஞ்சுட்டு எல்லா ஐட்டம் எல்லாமே செஞ்சுட்டு அவங்களுக்கு மட்டும் நெத்திலி பொரிச்சு வச்சுட்டு ரசம் வச்சுட்டு சோறா போட்டு பண்ணியாச்சு. சரி இவர் வருவாருன்னு வெயிட் பண்ணி நான் தூங்கிட்டேன். அப்புறம் வராரு, 5:30 மணிக்கு வராரு. 5:30 மணிக்கு வந்துட்டாரே, சரி ஓகே நம்ம கடற்கரை நெத்திலி பொரிப்போம், நெத்திலிலாம் பொரிச்சுட்டா நான் சாப்பிட்டுட்டேன்றாரு. இந்த மனுஷனை என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் தயவு செஞ்சு எல்லோரும் திட்டுங்க. எனக்கு அதுக்கப்புறம் பசியே போயிடுச்சு சுத்தமாக. இவ்வளோ நேரம் ஒருத்தருக்காக நம்ம வந்து ஆசையாக செஞ்சு அதை க்ளீன் பண்ணி கஷ்டப்பட்டு சாப்பிட்டு வந்துட்டோன்னா எப்படி இருக்கும் நமக்கு. எனக்கு சண்டேவே ஸ்பாயில் ஆகிடுச்சு. இந்த இடத்த வேறு க்ளீன் பண்ணணும். இதுக்கு மேலே 5 மணிக்கு மேலே நான் சாப்பிட்டு அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் அடுக்கி க்ளீன் பண்ணி இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நாள் சந்திப்போம். பாய்.